Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டம்ஸில் வர ஸ்லோ இன்டர்நெட் இஷ்யூவை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற மெத்தட்ஸை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பில் ஃபாலோ பண்ணுறதால ஸ்லோ இன்டர்நெட் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக இன்டர்நெட்டுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற செட்டிங்ஸ் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகுன்றதால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் விண்டோஸ் 10 யூஸராக இருந்தால் விண்டோஸ் 10 சிஸ்டமில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ்ன்னு சர்ச் மெனுவில் சர்ச் பண்ணி பேக்ரவுண்ட் ஆப்ஸை டிசேபிள் பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஆப்ஸும் சிஸ்டமுடைய பேக்ரவுண்ட்லேருந்து இன்டர்நெட்டை கன்சியூம் பண்ணுறதால சிஸ்டமுடைய இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் அண்ட் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அதனால விண்டோஸ் 10ல் அவைலபிளாக இருக்கிற பேக்ரவுண்ட் ஆப்ஸில் லெட் ஆப் ரன் இன் த பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணி விண்டோஸ் 10 பேக்ரவுண்ட் ஆப்ஸை டர்ன் ஆஃப் பண்ணுங்க. அண்ட் இந்த பேக்ரவுண்ட் ஆப் ஸ்க்ரீன் விண்டோஸ் 11ல் அவைலபிளாக இல்லை, ஒன்லி விண்டோஸ் 10ல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இனிமேல் காட்டுற செட்டிங்ஸை நீங்கள் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ரெண்டுத்திலுமே பண்ணலாம். ஸோ விண்டோஸ் உடைய அப்டேட் செட்டிங்ஸில் அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் டவுன்லோட் அப்டேட்ஸ் ஓவர் மீட்டர்டு கனெக்ஷன் என்ற ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்ததாக டெலிவரி ஆப்டிமைசேஷனை ஓப்பன் பண்ணி அலோ டவுன்லோட்ஸ் ஃப்ரம் அதர் டிவைசஸ் என்ற ஆப்ஷனையும் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். தென் கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற அண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற கமாண்ட்ஸை ரன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக ipconfig/+dns என்ற கமெண்டை ரன் பண்ணுங்க. அடுத்ததாக netish winshock reset என்ற கமெண்டை ரன் பண்ணுங்க. அடுத்ததாக ipconfig/release என்ற கமெண்டை ரன் பண்ணுங்க. தென் ஃபைனலாக ipconfig/renew கமெண்டை ரன் பண்ணுங்க. அண்ட் இங்கே ipconfig/release அண்ட் ipconfig/renew ரெண்டு கமெண்ட்லையுமே நோ ஆப்ரேஷன் கேன் பி பர்ஃபார்ம்டுன்னு இருக்குது. இட் மீன்ஸ் என்னுடைய சிஸ்டமில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகாததால் இந்த எரர் வருது. பட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 4 கமெண்ட்ஸையுமே ரன் பண்ணுறதால உங்களுடைய இன்டர்நெட் கேட்சை ஃப்ளஷ் பண்ணி இன்டர்நெட்டையும் ரீசெட் பண்ணலாம். அடுத்ததாக கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். தென் இங்கே வியூ நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் அண்ட் டாஸ்க்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நெட்வொர்க் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். தென் இங்கே சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய சிஸ்டமில் கனெக்டாக இருக்கிற இன்டர்நெட்டுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். தென் இந்த ஸ்க்ரீனில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 உடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் ஐபி அட்ரஸ் உடைய செட்டிங்ஸ் எதுவும் பண்ணாமல் ஒன்லி டிஎன்எஸ் சர்வருடைய செட்டிங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ரிஃபர் டிஎன்எஸ் சர்வரை 8.8.8.8 செட் பண்ணுங்கள். தென் ஆல்டர்னேட்டிவ் டிஎன்எஸ் சர்வரை 8.8.4.4 செட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஎன்எஸ் செட்டிங்ஸை நீங்கள் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமில் இன்டர்நெட் உடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலாம்னா ப்ரிஃபர் டிஎன்எஸ் உடைய சர்வரை 1.1.1.1 செட் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் டிஎன்எஸ் சர்வரை 1.0.0.1 செட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்ததாக சிஸ்டமுடைய டிவைஸ் மேனேஜர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். நெட்வொர்க் அடாப்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற டிரைவர் மேலே ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்கள் டிரைவரை அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டம்ஸில் இந்த மாதிரி ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு தான் வரும். தென் கீழே சர்ச் ஃபார் அப்டேட்டட் டிரைவர்ஸ் ஆன் விண்டோஸ் அப்டேட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி அப்டேட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுக்கு தேவையான நியூ வெர்ஷன் ஏதாவது ரிலீஸ் ஆகிருந்தால் கண்டிப்பாக அப்டேட் ஆகும். தென் மோர் ஆப்ஷனில் கெட் த லேட்டஸ்ட் அப்டேட் as soon as they are available என்ற ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.